மக்களே இன்னைக்கான மூன்றாவது ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஏஞ்சல் அண்ட் டீமன் டாஸ்க்ல இன்னைக்கு 2வது நாள். ஸோ இந்த 2வது நாள் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற பெரிய கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க, என்ன ப்ரோ நேற்று 6 ப்ரோமோ விட்டாங்க, நீங்க 3 ப்ரோக்கு முக்கிட்டு கிடக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. உண்மையிலே கண்டென்ட் வந்து அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ என்ன எதுங்க அந்த டீட்டெயிலாக சொல்றாங்க மட்டும் சேனல் புதுசா பாக்குறீங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சரியா. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சல் வர்சஸ் டீமன்ல நேத்துக்கு இன்னைக்கு நடந்த ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, நேற்று வந்து கண்டென்ட் பயங்கரமா கொடுத்துருந்தாங்க. ஏகப்பட்ட சண்டைகள், அந்த இறக்க குணம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு அப்படிதான் இருக்காங்க. பட் கொஞ்சம் எல்லாம் மீறி போயிடக்கூடாது, நம்ம கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது. நேற்று அப்படி இது பண்ணீங்க, நேற்று எல்லாத்துக்கும் சண்டை போட்டீங்க, இன்னைக்கு மட்டும் என்ன நீங்க இப்படி பண்றீங்கன்னு கேட்டக்கூடாதுங்கிறதுனால ஒரு மாதிரி சேஃப் பிளே பண்ற மாதிரி தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. ரொம்ப எல்லாம் மீறியும் போகாம ஓரளவுக்கு லெவலா போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். பட் கண்டென்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நேற்று இருந்தா நல்லா இருந்துச்சு, நேற்று பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நிறைய பேர் வந்து லைவ்ல சொல்லிருந்தீங்க. இப்ப இவங்களுக்கு அவங்களுக்கு இந்த கேம்ல என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா, அவங்க வந்து எல்லாரையுமே ட்ரிகர் பண்ணி அந்த ஹார்டினை வந்து வாங்கினாங்க. இவங்க என்ன பண்றாங்க, ட்ரிகர் பண்ற மாதிரி பண்ணிட்டு அவங்க ட்ரிகர் ஆகலைனாலும் அவங்கள போய் நீங்க ட்ரிகர் ஆயிட்டீங்கன்னு சொல்லி ஹார்டினை கொடுங்கன்னு புடிங்கிட்டு வந்துடுறாங்க. இவங்களே இந்த ஹார்டினை புடிங்கிட்டு வந்துடுறாங்க. பட் ரூல்ஸ் படி ட்ரிகர் ஆனா அதை பார்த்தா மட்டும்தான் வாங்கணும், புடுங்க கூடாது. ஆனா இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, புடிங்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ அது இவங்களோட மைனஸ் பாயிண்ட். பட் இருந்தாலும் அதை வந்து பிக் பாஸ் பெருசா கண்டுக்கல. சரி இப்ப என்னன்னா இங்க வந்து பஞ்சாயத்து நடக்குது ஜெஃப்ரிக்கு. அதை வந்து கேட்டீங்கன்னா, நேத்து அவங்களுக்கு மூணு கண்டஸ்டன்ஸ், அதாவது 3 ஏஞ்சல்ஸ் ஃபர்ஸ்டே தேர்ந்தெடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு மறுபடியும் பாதியில கூப்பிட்டு எல்லாரையுமே இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு பிக் பாஸ். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லாருமே விட்டாரு, இந்த டீமுக்கு எல்லாருமே நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதியில கூப்பிட்டு 3 பேரை செலக்ட் பண்ணி அடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு பிக் பாஸ். சரிங்களா, இதுதான் இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம். அந்த மாதிரி 3 பேரை செலக்ட் பண்றதுல இந்த ஆனந்தியோட டீம்னு வச்சுப்போம், டீமன் டீம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா தர்சிகா, மஞ்சேரி அண்ட் சாச்சனா, இந்த 3 பேரை வந்து டார்கெட் பண்ணிட்டாங்க. இந்த 3 பேரை டார்கெட் பண்ணி ஒருத்தரா வந்து பிளான் பண்ணணும்னு சொல்லி மஞ்சேரி உட்கார வச்சு இங்க இது பண்றாங்க. வெளியில வந்து பாத்தீங்கன்னா சாச்சனா உட்கார வச்சிருக்காங்க. அதே மாதிரி உள்ளுக்குள்ள ரூம்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தர்சிகா உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. சரியா, இதுல இவங்களோட ஸ்ட்ராட்டஜியா என்னவா இருக்கு அப்படின்னா, அவங்க எப்படி முட்டை அந்த மாதிரி கிராசரிஸ் எடுத்தாங்களோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்ப வந்து அருண் பிரசாத் இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு மஞ்சரிக்கு ஆகாது இல்லையா. இப்ப மஞ்சரியை கார்னர் பண்ணோம்னா அருண் பிரசாத் ஏஞ்சலா தானே இருக்காரு, அவரை கூட்டிட்டு வந்து உங்க மனசுல உள்ளதெல்லாம் இங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து சொல்றாங்க. அது மாதிரி ஒரு கிளாஸ், அதுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு இது கிளாஸ் உருவாகும் கண்டிப்பா. அதே மாதிரி மஞ்சரி திருப்பி அருண்கிட்ட சொல்றாங்க, என்னென்ன இவரை பத்தி பிடிக்கல, இவரை பத்தி என்ன சொல்லுமோ அதை சொல்லுங்க அப்படின்னு. முத்துக்குமாரை பத்தி பாத்தீங்கன்னா அருண் பிரசாத் சொல்றாங்க. அருண் பிரசாத் பத்தி முத்துக்குமாரை வந்து சொல்றாங்க. இதே மாதிரிதான் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி மஞ்சரி இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வந்து இதுக்குள்ள போகுது. வெளியில போய் பாத்தீங்கன்னா தர்சிகா சாச்சனா வந்து சத்தம் போட்டு பேசணுங்கிறதுக்காக சௌந்தர்யா மேல தண்ணியை மட்டும் ஊத்திட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிதான் இந்த கேம் வந்து போகுது. இதுல ஜெஃப்ரிகள் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வாண்டடா தான் புடுங்குறாங்க. ரொம்ப நேரமா அமைதியா தான் இருக்காங்க. மஞ்சரி வாண்டடா எல்லாருமே புடிங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை இந்த டாஸ்க்ல. இதுல எனக்கு ஒரே ஒரு கேள்வி, புடுங்கிறத புடிக்கிட்டாங்க, கேம் அதான் பிக் பாஸ் அக்கா பண்ணிட்டாரு, அது எல்லாமே ஓகே. ஜெஃப்ரி கடைசியில இப்படி சொல்றாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த இப்படி சொல்றாரு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாரு, அதுக்கு என்ன அர்த்தங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.